ஸோ வணக்கம் பீப்புள், மற்றொரு காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இப்போ என்னென்னா, நான் நேற்று இந்த படம் பார்த்தேன். அது பேர் என்னது, அனிமல் படம் பார்த்தேன். पापा डैडी पापा मालूम है पिताश्री पापा आप लेफ्ट से पकड़ते हो ना तो मैं पकड़ गया तो आई लव यू पापा पापा से सिर्फ मैं प्यार कर सकता हूँ எனக்கு ஒன்று தோணுச்சு. அதனால் என்னென்னா, த சேம் டைம் எனி ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் இஸ் காமன் டு போத்துன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. இந்த ரெஸ்பெக்ட் விமனுங்கிறது ரெஸ்பெக்ட், அவங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு நடந்தால் தான் அது இஷ்யூ, பையனுக்கு நடந்தால் நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலேயே ஃபஸ்ட்டு இருக்காதீங்கிறேன். புரியுதா? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் திஸ் அஸ் அ பாயிண்ட். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வரும்போது க்ரீன் சிக்னல் வந்துருக்கு அது செய்யணும். அண்ட் எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு ரீசெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்னா, உண்மையாகவே கொஞ்சம் சலிப்பாக இருக்குது வீடியோ பண்ணுறதுக்கு. முடியலடா, சலிப்பாக இருக்குது நண்பா. ஏன்னா ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டராக திரும்ப வீடியோ பண்ணிகிட்டே இருக்கோமா. இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. அப்போது இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லணும். என்னென்னா, உண்மையிலே இது எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்குமே வருமா இந்த மாதிரியான ஒரு தாட்டு? இல்லை எல்லா மண்ணியும் தூக்கி கீழே போட்டு போயிட்டுருக்காங்க ரோட்லலாம். உரம் போடுறாங்க, ஆனால் அதை ஒழுங்காக போடல. கவிதை ஓகே, இவங்களும் கவர்மெண்ட் தொழிலாளி போல இருக்குது. குப்பைக்காரங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான் என்னன்னு தெரியல. அதனால் இவங்க போட்டுன்னு இருக்காங்க. வீட்டில் பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தினா இந்த குட்டி குஞ்சன்ஸ்லாம் சேர்ந்து சைட் மிரரை திருப்பி வச்சிட்றானுங்க. எங்கன்னா ஒரு இது கிடச்சா நின்று அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அதான் அந்த கான்டென்ட் கிரியேட்டர் மேட்ரு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்னா, உண்மையிலே எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்குமே இது தோணுமா, இல்லை நானே என்ன ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நினச்சி ஏமாற்றி இப்படி வர்றது தப்பு இல்லை ஓகே அப்படின்னு நினச்சிக்கிறேன்னாலும் எனக்கு தெரியல. என்னென்னா, அதாவது வீடியோ பண்ணுறதுக்கே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் சலிப்பாக இருக்குது. வீடியோ பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சலிப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடியோ பண்ணிட்டோம்னா அப்படிதான் அந்த மாதிரி இருக்கு. என்னோடய ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்க டயர்டாக இருந்தால் இப்படிலாம் வருமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எங்கள் சிக்னல் போட்டாங்கடா, எங்களை விடுங்கடா. இங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருக்கு. இங்கெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கும். ரைட் எடுத்து வந்தால் அப்படியே ஸ்லோ பண்ணி செகண்ட் கியரில் மாற்றிடுவாங்க இங்கெல்லாம். சரி, அண்ட் அகைனா அதான் இப்போ வீடியோ பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா இது நம்ம ஃபுட்டேஜை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே இவ்வளோ கன்றாவியாக இருக்கே, அப்போ பார்க்குறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ப்பான்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி எனக்கே வந்துடுற அளவுக்கு இருக்குது என் ஃபுட்டேஜை பார்க்கும்போது. ஸோ நான் என்ன நினைப்பேன், சரி நாளைக்கு பண்ணலான்னா அந்த டயர்ட்னஸும் சார்னஸும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, நைட்டு லேட்டாக தூங்குறேன். அது ஒன்று தான் இதுக்கான மேஜர் ரீசன். அதனால் என்ன ஆகுது, காலைல ஏந்துக்க முடியல, திருப்பி ஜிம்முக்கெலாம் போயிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் லைக் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஆகிடுது. அதாவது சும்மா உட்காந்து எதனா சீரீஸ் பார்ப்போம்ப்பா அப்படின்னு. ஸோ ஐ ஹேவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் வாட்சிங் naruto a couple of weeks பேக். எனக்கு அந்த தாக்கமே இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதனால் என்னால் இன்னொரு அனிமேக்கு மூவ் ஆகவே முடியல. ஐ மீன் naruto ஷிப்புடன் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இடையில என்னை நானே கூல் பண்ணிக்கிறதுக்காக நான் திருப்பி பழைய மாதிரியே மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ வாட்ச் திஸ் மூவி கால் பீ கீப்பர் ஆன் தேர்ஸ்டே நைட். ஐ திங்க் ஆமாம், லூக்ஸில் பார்த்தேன். நான் அன்றைக்கி லூக்ஸ்லேருந்து வரும்போதே ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். திருப்பி அன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஆனால் போவாங்களா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரிவ்யூவிங் தி பீ கீப்பர் மூவி இஸ் குட். ஒரு ஜேசன் ஸ்டாத்தம் படத்தில் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அவ்வளோதான் இருக்குது. என் நார்மலான ஸ்டோரி வித் அ பெட்டர் ஸ்க்ரீன் பிளே. இன்னும் ஓரம் கட்டுறானா. அண்ட் தென் ஆக்ஷன் கொரியோகிராஃபி வாஸ் டாப் நாச். மற்றபடி மியூசிக்கில் அந்த மாதிரி எதுவும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல.
எனக்கு ஆர்காசம் அடையிற மாதிரி பிங்க் லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க, பிங்க் கிரேடியன்ட். ரீசெண்ட் டேஸில் நான் என்னோடய படத்தில் என்னோடய ரிவ்யூஸ்லேயே சொல்லி இந்த பிங்க் லைட்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு பிடிச்சிருக்கு. டைம் இருந்தால் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் தேட்டர் வந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது தான் லாஸ்ட் ஷோ. மேபி உங்களுக்கு என்னுடைய பேக்லேருந்து கிளிங் கிளிங் கிளாங் கிளாங் சத்தம் கேட்கலாம். அது பீர் பாட்டில், தப்பாக நினைக்க வேணாம். கடந்த 2 வாரங்களாக எங்கள் அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ். அது 2 வாரமாக நான் எடுத்துகிட்டே போகல வீட்டுக்கு, மறந்து போயிடுறேன்னு எங்கள் அம்மா கழுவி ஊற்றுறாங்க பயங்கரமாக. அதனால நீங்கள் ஞாபகமாக எடுத்து வச்சுட்டேன். ஓடு கொஞ்சம் நல்லா போட்டுருக்காங்க போல இருப்பாங்க, நீட்டாக இருக்குது. அதுதான் இப்போது வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறோமா, அப்படி வீடியோ பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை ஃபுட்டேஜாக பார்க்கும்போது எனக்கே கன்றாவியாக இருக்குது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம், என்னைக்கு உடம்பு முடியுதோ இல்லை எனக்கு என்னால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, இப்போ இன்றைக்கெலாம் இந்த வீடியோ பண்ணுறேன், எனக்கே பிடிச்சிருக்கு வீடியோ பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஒரு காரணமாக போய் கொண்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்த வீட்டிற்கு போய் கொண்டு இருக்கிறேன். அப்படியே போகிற போக்கில் வீடியோ எடுத்துன்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு நல்லதில்ல. எதனா ஒரு பக்கமாக போய் தொலைறானான்னு படுது தாய்லி. அண்டங்காக்கா கொண்டக்காரி பஸ் ஓட்டுவோம் புண்ட மாதிரி. இன்னும் நமக்கு தானே போட்டிருக்காங்க, ஏன் இவங்கெல்லாம் நம்ம இது பண்ணுறாங்க? அண்ட் மோரோவர் நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய கக்காஷி க்ளவுஸ் வாங்க போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் எனக்காக ஜெர்மானிய தேசத்துலேருந்து ஒரு கக்காஷி க்ளவுஸ் பேர் கொண்டு வந்திருக்கான். ஸோ ஐ ஹாவ் டு கோ கலெக்ட் இட். ஸோ $28 22 இல்லை நீங்கள் ஹைவேஸ்லலாம் ஓட்டினா 26 கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டுறேன். 4வது கீருக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 400. பாப்போம் ப்ரோ. சடார்னு வந்து நம்ம முன்னாடி நின்னாரா, நான் கூட ஏதோ இண்டிகேட்டர் தான் ஆன் ஆகிருக்கு போல இருக்கு, பார்த்து ஓட்டுங்க அப்படி சொல்ல போகிறான்னு நினச்சிட்டேன். இல்லையே, கரெக்டாக தானே ஓட்டுறோம், இத்தனைக்கும் நான் ஸ்பீடாக கூட போதே அப்படின்னு நினச்சேன். இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஐ மீன் ஒரு 2-3 months முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நானே இந்த மாதிரி தான் போய் கேட்டுன்னு இருப்பேன் பைக்கு. ஆனால் சொந்த காசில் பைக் வாங்குறதே ஒரு தனி சதம் தான். தேட்ஸ் டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? சொந்த காசில் இவளுங்க என்னென்னா அப்பன் காசையே தான் காசுன்னு வாழ்ந்துட்டு இருப்பாளுங்க. எனக்கு அது பிடிக்காது. இதில் ஊரில் எங்கள் அப்பனை மாதிரி அப்பா இல்லை. ஆமாம், உங்கள் அப்பனை மாதிரி ஒரு அப்பனே இல்லை. ஏன்னா கேடு கட்ட வளர்ப்பு வளர்த்துருக்காங்கல்ல, சொந்தமாக எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு. ஒரு சூப்பர் டைப் போல் இருக்குங்க. ஏன்னா எப்போவுமே நான் இந்த மாதிரி யூ அடிக்கும் போது, ரைட் அடிக்கும் போது மிடில் லைனில் தான் வந்து நிற்பேன். அப்போ தான் ரைட் சைடில் யூ அடிக்கிறவங்க திரும்புகிறவங்களும் திரும்பி போவாங்க. அது கொஞ்சம் டிரைவிங் சென்ஸ் இருந்தால் தானாக உட்காரும் மண்டையில். இவருக்கு அப்போ டிரைவிங் சென்ஸ் இருக்குது. அண்ணா நீ எங்காலண்ணா? பற்றி சொல்லுது எங்கேயோ ஒரு இடத்துல கேமராவில் ஐ மீன் பயங்கரமாக இதுவாக போகுதுன்னு, டிராஃபிக் ஆக போகுதுன்னு. ஏன்னா இவ்வளோ தொலைவு காலியாக ரோட்டில் வந்துட்டேன். ஓ இது லாங் வீக்கெண்டா, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்களா? இந்த சென்னையிலேயே இருந்துக்கிட்டு சென்னையிலாம் ஒரு ஊரான்னு கேட்பானுங்களே, அவனுங்களாம் போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சென்னை காலியாக இருக்குது. ஓகே.
ஆனால் சொல்ல முடியாது. நம்ம ராசிக்கு இப்போ நான் மட்டும் டிராஃபிக்கில் மாட்டுவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தாண்டி போயிடுவானுங்க. அது வந்து மூஞ்சிங்களை பார்த்தா தான் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி. நான் வந்து இப்போ என் ஹெல்மெட்டில் வந்து டிண்டட் கிளாஸ்லேருந்து ஒயிட் கிளாஸுக்கு மாற்றிட்டேன். அதனால எனக்கு எல்லாம் பளீச்சுன்னு தெரியுது. இரவு நேரங்களில் கூட என்னால் இப்போ இப்படி ஓட்ட முடியும். ஸோ நான் இப்போ இதை தான் வந்து சிக்னலில் சொன்னேன். இந்த 3 லேன் இருக்குன்னா, இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் அ ரைட் டர்ன் ஆர் யூ டர்ன், பெட்டர் ஸ்டே இன் திஸ் லேன் இட் செல்ஃப். மிடில்லேயே இருந்துருவாங்க. ஏன்னா லெஃப்ட்டில் யூ அடிக்கிறவங்களாம் அந்த லேனில் போய்டுவாங்க. இப்போது ரைட்டில் யூ அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லேனில் போய்டுவாங்க. ஐ மீன் லெஃப்ட்டில் யூ இருக்காது, மோஸ்ட்லி லெஃப்ட்டில் டேர்ன் இருக்கிறவங்கலாம். ஸோ இஃப் யூ ஸ்டே இன் திஸ் லைன், சிக்னலில் நீங்கள் போய் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டீங்க. இது ஒரு நல்ல ரோட் ரூல்ஸ் டு ஃபாலோ. ஆனால் திடீர்னு வந்து என் பைக்கை பார்த்து 150cc 200cc கேட்கும் போது கொஞ்சம் மனசு ஒதுக்கிது. செட்டிநாடு வித்யாலயா குடிநீர். ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இதுதான் கொஞ்சம் மேஜராக டிராஃபிக் ஆகிற ஸ்பாட்டு. இதையே நம்ம கொஞ்சம் ஈஸியாக கடந்துட்டோம்னா இது அப்புறமா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதோட நான் எங்கள் ஏரியா நார்த் மெட்ராஸுக்கு போகும்போது ஹார்ன் அடிச்சா கூட என்னை மதிக்க மாட்டான். பாட்டிமா பார்த்து வீட்டுக்கு போய் சேர்ந்துங்க, முன்னாடி ஒரு டேஞ்சரஸ் இடம் போகிறாங்க, நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பிட்ட நீ ஒரு வீரிடி. எனக்கு எப்பவுமே இந்த டேர்ன் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெரிய டேர்னாக தான் அடிப்பேன். சொன்னீங்களே செஞ்சீங்களா? நம்ம வேற வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். என்னென்னா காலையிலேயே எனக்கு பேட்சிங் இருந்துச்சு. அதனால் 6:30 நான் வேலை செஞ்சுட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன்னா ஒரே ஒரு டீயோடு இருக்கேன். பயங்கரமாக பசிக்குது. இப்போ வீட்டுக்கு போனால் தான் நான் எங்கள் மம்மி கொடுத்தா சாப்பிடணும். அம்மா இப்போ இதுவே எந்த லட்சத்தில் ரெக்கார்ட் ஆகினு இருக்குன்னு தெரில எனக்கு. நான் பாட்டு குத்து மதிப்பாக ரெக்கார்ட் ஆகுதுங்கிற நம்பிக்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. எனக்கு இந்த மாதிரி ரைடு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சிட்டிக்குள்ளேயே காலியான ரோட்டில் நம்ம பாட்டு வந்து போயிட்டே வரும். எனக்கு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இப்போதைக்கு ஆசை இல்லாமல் இல்லை, ஆசையாகவும் இல்லை, சேம் டைம் நேரமும் இல்லை. ஸோ இதே மாதிரி மற்றொரு காலையில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Mm-hmm.